Hey guys, welcome back to TNPSC Academy. ஸோ இன்றைக்கான பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். ஸோ தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய தொடர்கள் மற்றும் தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் 18 தொகுதிகள் இருக்குது, 7 தொடர்கள் இருக்குது. அந்த 18 தொகுதிகளுக்குமே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தொகுதியை வந்து கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்வாங்க. செகண்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காரமண் உலோகங்கள், அதாவது அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதி 3லேருந்து தொகுதி 12 வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது தொகுதியை வந்து போரான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 14வது தொகுதியை கார்பன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 15வது தொகுதியை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் குடும்பம். 16வது தொகுதி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க ஸ்கூல் புக்கில். கால்கோஜன் கிடையாது, சால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ 16வது தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17வது தொகுதி பார்த்திங்கன்னா ஹேலஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 18வது தொகுதி பார்த்திங்கன்னா மந்தவாயுக்கள். ஓகேங்களா. ஸோ தனிம வரிசை அட்டவணை பொறுத்த வரைக்கும் 7 தொடர்கள் இருக்கும், 18 தொகுதிகள் இருக்கும். ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தொகுதி கார உலோகங்கள், இங்கிலீஷில் அல்கலி மெட்டல்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா காரமண் உலோகங்கள், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்த்திங்கன்னா இடைநிலை உலோகங்கள் சொல்லுவாங்க. 13 போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் குடும்பம், 17 ஏலஜன் குடும்பம், 18 பார்த்திங்கன்னா மந்தவாயுக்கள். ஓகேங்களா. Okay guys, thank you.